கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தேவநாம மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து அடுத்த பகுதிக்குள்ளாக செல்ல இருக்கிறோம். சோதரர், இப்பொழுது கூட நம் தேவ செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சோதரர், தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 37வது வசனம். ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியையெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல அவருடைய கிரியையெல்லாம் சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்க நாம் பார்க்கிறோம். சோதரம், தேவனுடைய கிரியைகள் சத்தியமாய் காணப்படுகிறது. அவர் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் தம்முடைய கிரியின் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் சோதரம் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் சோதரம் தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். தம்மை நம்புகிற, தம்மை விசுவாசிக்கிற, தம்மை தேடுகிறதான தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவர் கிரியை நடப்பித்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய கிரியை குறித்து பரிசுத்த வேதத்துல பலவிதமான காரியங்கள் போதிக்கப்பட்டு இருக்கிற வேதத்துல வாசிக்க முடியும். தேவனுடைய கிரியைகளை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு ஏராளமான காரியங்களை சொல்லுகிறது, போதிக்கிறது. ஏராளமான காரியங்களை நமக்கு விளக்குகிறது. நாம் பரிசுத்த வேதத்துல வாசிக்கிறோம். பரிசுத்த வேதத்தின் மூலமாக தேவனுடைய கிரியை குறித்து நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கிரியையானது சத்தியமாய் காணப்படுகிறது. தேவாதி தேவன் எந்தெந்த காரியத்தெல்லாம் கிரியை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சில காரியங்கள் மூலமாக நாம் தேவனுடைய கிரியைகளை அறிந்து கொள்ள நாம் போகிறோம். நாம் சோதரம், தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இந்த நாள் வரைக்கும் அவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஆதியிலே கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அந்த உலகத்தின் முடிவு மட்டும் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தேவன் சோதரம் அப்படி கிரியை செய்கிறதான தேவாதி தேவனை நாம் ஆராதிக்கும். நம்முடைய தேவன் மௌனமாய் இருக்கிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் தம்முடைய கரங்களை கட்டி கொண்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் சோதரம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதிலும், ஒவ்வொரு இமை பொழுதிலும் அவர் கிரியை நடப்பித்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் யாருக்காக கிரியை செய்கிறார் என்று சொல்லி நான் பார்த்தோமானால், அவர் நமக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக, தம்முடைய பிள்ளைகளுக்காக, தம்மை தேடுகிறவர்களுக்காக கிரியை செய்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கிரியை செய்தார். அந்த ஜனங்களை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் கிரியை நடப்பித்து, எகிப்து தேசத்திலே கிரியை நடப்பித்து தேவன் தம்முடைய ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். அதே போல தேவன் இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்காக கிரியை செய்து கொண்டு இருக்கிறதான தேவாதி தேவனாக இருக்கிறார். அவருடைய அந்த கிரியைகளிலே சில காரியங்களே நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். முதலாவது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 21வது வசனம். இந்த இடத்துல வாசிக்கும் போது, கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியை செய்யவும், தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராத்திம் மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கிலே கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். இந்த இடத்துல தேவாதி தேவனுடைய கிரியையானது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்று சொல்லி இந்த இடத்துல பரிசுத்த வேதம் போதிக்கிறதான காரியத்தை வாசித்து பார்ப்போமானால், அவர் கிரியை செய்து, அவருடைய கிரியை அபூர்வமான கிரியை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அபூர்வமான கிரியை என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அபூர்வமாக நமக்காக அவர் வேலை செய்கிற தேவனாக
தேவனாக கிரியை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல பெராக்சிம் அந்த மலையிலே தேவன் அபூர்வமாக தம்முடைய கிரியை செய்கிறதை நாம் வேதத்துல வாசிக்க முடியும். இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் போது தேவன் தாவீதுக்காக அந்த பெராக்சிம் என்கிறதான அந்த மலையில அந்த இடத்துல தேவன் தாவீதுக்காக அங்கு இறங்கி கிரியை நடப்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் 21வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது அங்கு தாவீதுக்காக தேவன் செய்ததான அந்த காரியத்தை, அந்த பலத்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் தாவீதுக்காக அங்கு எழுந்தருளி தாவீதுக்காக அபூர்வமான அந்த கிரியை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். அங்கு வாசிக்கும் போது பெலிஸ்தர்களை ஆண்டவர் முறியடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். தாவீதுக்காக ஆண்டவர் அங்கு இறங்கி எழுந்தருளி பலமாக கிரியை நடப்பிக்கிறதை நாம் வாசிக்க முடியும். அப்படியானால் ஆண்டவர் நமக்காகவும் அவர் அபூர்வமான கிரியைகளை வெளிப்படுத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த இடத்துல 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம், தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல வாசிக்க முடியும். இந்த இடத்துல நான் பார்க்கும் போது தாவீது முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் அவர் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார், அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலையில பெலிஸ்தியர்கள் தாவீதை தேடும்படியாக வருகிறதை நாம் இந்த பகுதியில வாசிக்க முடியும். அப்படி வருகிறதான அந்த வேளையில தாவீது தேவ சமூகத்திலே போய் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பெலிஸ்தரை நான் முறியடிக்க போகலாமா, எனக்கு இந்த ஜனங்களை தருவீரா என்று சொல்லி அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் தாவீதோடு கூட பேசி, நீ பெலிஸ்தரை முறியடிப்பாய், நீ போய் அவர்கள் மேல யுத்தம் பண்ணி என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பின போது அவர் வருகிறார். வந்து அந்த பெலிஸ்தரை முறியடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி முறியடிக்கும் போது தாவீது சொல்லுகிறார், தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பதாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய டேம் அல்லது ஒரு பெரிய அணைக்கட்டு அல்லது ஒரு பெரிய கண்மாய், அந்த பெரிய கம்மாய் அல்லது ஒரு அணைக்கட்டு உடைந்து ஓடும் போது அந்த தண்ணீருக்கு முன்பதாக நாம் நிற்க முடியாது. அது எவ்வளவு பெரிய காரியமானாலும் அது நின்றாலும் அவைகள் அந்த தண்ணீரானது, அந்த பெரிய கம்மாய் டேமானது உடைந்து ஓடும் போது அந்த தண்ணீர் எவ்வளவு பெரிய காரியமானாலும் கல்லானாலும் பாறையானாலும் அவைகளை அடித்து கொண்டு போய் அது போற போக்குலே போய் ஓரத்துல தள்ளி விட்டுட்டு ஓடிடும். தண்ணியானது ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி அந்த வெள்ளமானது அது பயங்கரமாக ஓடுகிறதான ஒரு காரியமாக இருக்கிறதை நாம் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாம் செய்திகளிலே வாசிக்கிறோம். இன்றைக்கும் நாம் செய்திகள் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். அதற்கு உதாரணமாக இந்த கடந்த மாதங்களிலே கேரளாவில் நடந்ததான சம்பவங்களை நாம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். அப்படியானால் அந்த தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல தாவீதுக்கு முன்பதாக பெலிஸ்தியரை ஆண்டவர் எழுந்தருளி முறியடித்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தும் அந்த பெலிஸ்தியர்கள் தாவீதுக்கு விரோதமாக வருகிறதை நாம் வாசிக்க முடியும். மறுபடியும் தாவீது தேவ சமூகத்திலே அவர் போய் ஜெபிக்கிறார். ஆண்டவர் மீண்டுமாக தாவீதோடு கூட பேசி அந்த பெலிஸ்தியரை முறியடிக்கும்படியாக தாவீதுக்கு ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் சில முறைமைகளையும் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக சென்று அவர்களுக்கு விரோதமாக போய் யுத்தம் பண்ணி என்று சொல்லி தாவீதோடு கூட ஆண்டவர் பேசி, தாவீதும் ஆண்டவர் சொன்னபடியே, ஆண்டவர் சொன்ன அந்த முறைமையின்படியே, ஆண்டவர் சொன்னதான அந்த ஐடியாவின் படியே அவர் போய் அங்கே பெலிஸ்தியரோடு கூட யுத்தம் பண்ணுகிறதை நாம் வாசிக்க முடியும். அப்படி யுத்தம் செய்கிறார். அங்கு பெலிஸ்தியர்கள் எல்லாரும் முறியடிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம்.
இருக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் எழுந்தருளி அவர் தம்முடைய அபூர்வமான கிரியைகளை வெளிப்படுத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக, கிருபை நிறைந்த ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய அந்த அபூர்வமான கிரியையின் மூலமாக நம்மோடு கூட அவர் இருக்கிற தேவன் என்பதை நம்மை சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்களும், நமக்கு எதிராய் இருக்கிறதான ஜனங்களும் பார்க்கத்தக்கதாக தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக, கிருபை நிறைந்த ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் எப்படி தாவீதுக்காக தம்முடைய அபூர்வமான வல்லமைகளையும் கிரியைகளையும் வெளிப்படுத்துவதற்கு போதுமானவராக இருப்பாரேயானால், அதே ஆண்டவர் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார், வல்லமையிலே குறையாத தேவனாக இருக்கிறார். அதே தேவன் நமக்காகவும் அவர் கிரியை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்காகவும் தம்முடைய அவர் அபூர்வமான வல்லமையை, அந்த கிரியை வெளிப்படுத்தி நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக நாம் ஜெயம் எடுக்கத்தக்கதாக, நாம் நிற்கத்தக்கதாக தேவன் நம்மை நடத்துவதற்கும் தேவன் நம்மை பலப்படுத்துவதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். கிருபை நிறைந்த ஆண்டவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம், புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷன் ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த ஓப்பீரின் என்று சொல்லக்கூடியதான அந்த ஓப்பீரின் தங்கமே அபூர்வமான ஒரு காரியம். அந்த ஓப்பீரின் தங்கத்தை தாவீது தேவாலயம் கட்டுவதற்காக, சாலமோன் தேவாலயத்தை கட்டுவதற்காக அங்கு ஈராம் என்கிறதான தேசத்திலிருந்து, அந்த தேசத்தின் ராஜாவிடத்திலிருந்து நிறைய தங்கத்தை வாங்கி சேர்த்து வைக்கிறதை நாம் வேதத்துல வாசிக்க முடியும். அவர் நிறைய தங்கத்தை வாங்கி அங்கு தேவாலயம் கட்டுவதற்காக அங்கு அவையெல்லாம் சேர்த்து வைக்கிறதை நாம் வேதத்துல 1 ராஜாக்கள் புத்தகத்துல வாசிக்க முடியும். அந்த ஓப்பீரிலிருந்து அந்த பொன்னை கொண்டு வந்து அங்க சேர்த்து வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஈராமின் கப்பல்களில் இருந்து அவைகள் வந்து இறங்கி அவர் சேர்த்து வைக்கிற பார்க்க முடியும். ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியும் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல சேர்த்து வைக்கப்படுகிறது. 1 ராஜாக்களை நாம் வாசிக்க முடியும். அப்படியானால் ஆண்டவர் மனுஷனை குறித்து சொல்லும் போது, மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அபூர்வம் என்று சொல்லும் போது ஒரு கிடைக்காத ஒரு காரியம், அல்லது எப்போதாவது கிடைக்கிறதான ஒரு காரியம், அல்லது ஒரு புதுமையான காரியம், ஒரு அரிதான காரியம், ஒரு அருமையான காரியம். இப்படி தேவாதி தேவன் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை ஒரு அபூர்வமானவர்களாக மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தம்முடைய அந்த அபூர்வமான கிரியை வெளிப்படுத்தி நம்மையும் அபூர்வமானதான ஜனமாக மாற்றுவதற்கு, நடத்துவதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். வெளியேற பெற்ற தங்கத்தை விட நம்மை தேவன் மாற்றுவதற்கும் நடத்துவதற்கும் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் தம்முடைய அபூர்வமான கிரிகளை வெளிப்படுத்தி அவர் தாம் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்கும், அவர் கிரியை எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்துவதற்கும் போதுமானவராக இருக்கிறார். அடுத்து நாம் பார்த்தோமானால் தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியை, தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியை, ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய கிரியை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். உதாரணமாக யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 3வது வசனம், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் இங்கு வாசிக்கும் போது, இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் இந்த வேத பகுதியில நாம் வாசிக்கிறோம். இந்த வேத பகுதியில ஒரு பிறவி குருடனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிறவி குருடனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிறவி குருடன் எதற்காக அவன் குருடனாக பிறந்தான் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பதில் சொல்லுகிறார், இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படியாக இவன் எப்படி பிறவி குருடனாக பிறந்திருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் அவரிடத்தில்
இடத்துல கேள்வி கேட்கிறதான சீசர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். அப்படியானால் ஆண்டவர் அந்த பிறவி குருடனை சுகமாக்குகிறதை நாம் இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அவர் எப்படி சுகமாக்கினார் என்று சொல்லி இந்த பகுதியில் நாம் வாசிக்க முடியும். அப்படியானால் இந்த ஒரு தனி மனிதன், இவனோ பிறவி குருடன், இந்த பிறவி குருடன் என்றதான இந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய கிரியையை வெளிப்படுத்தி அந்த மனுஷனை சுகமாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அவன் பார்க்கத்தக்கதான மனுஷனாக அவன் மாறுகிறான். அப்படி மாறி மற்ற எல்லாரையும் போல, மற்ற ஜனங்களை போல எல்லாவற்றையும் காண்கிறதான ஒரு மனிதனாக மாறுகிறதை, ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறதான தேவனுடைய கிரியை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக் கொள்கிறதான ஒரு நபராக அவர் மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் ஒவ்வொரு தனி மனிதனுக்காகவும் அவரை நம்புகிறதான, கர்த்தரை விசுவாசிக்கிறதான, கர்த்தரை தேடுகிறதான, கர்த்தரை ஆராதிக்கிறதான, கர்த்தரை 100% சார்ந்து நிற்கிறதான தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் கிரியை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ தேவாதி தேவனை ஆராதிக்கிற, தேடுகிற, அவர் நம்புகிற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும், ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். சோதரம், அது மோசையை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்தார். அப்படியானால் அந்த மோசையை தேவன், அந்த மோசை என்றதான அந்த தனி மனிதனை தேவ பர்வதத்திலே தேவன் சந்தித்ததை நாம் வாசிக்க முடியும். தமஸ்கு வீதியிலே தேவன் சவுலை சந்தித்து பவுலாய் மாற்றி புறஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி தேவன் பயன்படுத்துகிறதை வேதத்தில் வாசிக்க முடியும். அப்படியானால் ஒவ்வொரு தனி மனிதனையும் ஆண்டவர் சந்தித்து தம்முடைய வேலைக்காக தெரிந்து கொள்ளுகிறார், தம்முடைய கிரியை வெளிப்படும்படியாக தெரிந்து கொள்ளுகிறார், தம்முடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக தெரிந்து கொள்ளுகிறார். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் ஆண்டவர் சில தனி நபர்களை சந்தித்து தம்முடைய வேலைக்காக ஆண்டவர் பயன்படுத்துகிறதை நம் வேதத்துல வாசிக்கிறோம். சோதரம், அப்படியானால் தேவாதி தேவன் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் தம்முடைய கிரியை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். சோதரம், ஒரு மனுஷன் 38 வருஷமாய் வியாதி படுக்கையில இருக்கிறான். வியாதி படுக்கையில இருக்கிறதான அந்த 38 வருஷமாய் சுகமில்லாமல் வியாதி படுக்கையில இருக்கிறதான அந்த மனிதனை, பெதஸ்தா குளத்தின் அருகிலே கிடந்ததான அந்த மனிதனை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, மீட்பராகி இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை சந்தித்து அந்த மனிதனை சுகமாக்குகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ அந்த மனிதனை ஆண்டவர் சுகமாக்கி, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அந்த மனிதனை சுகமாக்கி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவையானது அது வருடங்களை கடந்து நிற்கலாம். நம்முடைய தேவையானது நம் வருடங்களை கடந்து நிற்கலாம், அல்லது நமக்கு ஒரு பெரிய தேவை இருக்கலாம், அல்லது நமக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் நடைபெற வேண்டியது இருக்கலாம். அப்படிப்பட்டதான், அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாம் பேச முடியாத இடத்துல, நாம் கிரியை செய்ய முடியாத இடத்துல, நாம் வேலை செய்ய முடியாத இடத்துல, நாம் ஒன்றுமே பண்ண முடியாத இடத்துல ஆண்டவர் நமக்காக இறங்கி கிரியை நடப்பிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். நாம் அந்த குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட தேவைக்காக, குறிப்பிட்ட காரியத்துக்காக பேச வேண்டும். ஆனால் நம்மால பேச முடியல, நம்மால கிரியை செய்ய முடியல, நம்மால ஒன்று செய்ய முடியல. அந்த இடம் நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், அந்த இடம் நம்முடைய வேலை ஸ்தலமாக இருக்கலாம், அந்த இடம் நம்முடைய உறவினர்களோடு கூட நான் பேச வேண்டியதான ஒரு காரியமாக இருக்கலாம். அது நமக்கு தேவையான அத்தியாவசியமான அந்த காரியம் நமக்கு மிக முக்கியத்துவமான காரியமாக இருக்கலாம். ஆனால் அந்த காரியத்துல நம்மால பேச முடியவில்லை, நம்மால ஒன்று செய்ய முடியவில்லை, நம்மால எதுவுமே செய்ய முடியவில்லை. அப்படிப்பட்ட இடத்திலும் ஆண்டவர் நமக்காக இறங்கி தம்முடைய கிரியை வெளிப்படுத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார், தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். 38 வருஷமாய் வியாதி படுக்கையில் இருந்ததான அந்த தனி மனிதனை ஆண்டவர் சந்தித்து அந்த மனிதனுக்காக ஆண்டவர் தம்முடைய கிரியை வெளிப்படுத்த வல்லவராக இருப்பாரே. ஆனால் நமக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய தேவைகளை அறிந்த ஆண்டவர், நம்முடைய நோக்கங்களை அறிந்த ஆண்டவர், நம்முடைய விருப்பங்களை அறிந்த ஆண்டவர், நம்முடைய மன வாஞ்சைகளை அறிந்த ஆண்டவர், நம்முடைய ஜெபங்களை அறிந்த ஆண்டவர், நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிற தெய்வம் நமக்காக அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்காக இறங்கி அவர் கிரியை நடப்பிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார், கிரியை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் ஒவ்வொரு தனி மனிதனுக்காகவும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்காகவும் ஆண்டவரை தேடுகிற, ஆராதி
ஜீவிக்கிற ஆண்டவருக்காக ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறதான, கர்த்தரை சார்ந்து வாழ்கிறதான தம்முடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு தனி மனிதனுக்காகவும் ஆண்டவர் கிரியை செய்கிறவர். அடுத்து நாம் ஆண்டவருடைய கிரியை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது கர்த்தருடைய அந்த கரத்தினுடைய கிரியை எப்படிப்பட்டது, கர்த்தருடைய கரத்தினுடைய அந்த கிரியை எப்படிப்பட்டது என்று சொல்லி வேதத்துல வாசிக்க முடியும். ஆண்டவர் தம்முடைய கரங்களினாலே அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். எபிரேயர் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், எபிரேயர் 2:7. இங்க நான் வாசிக்கும் போது, அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் உடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். இந்த இடத்துல உம்முடைய கரத்தின் கிரியில் மேல் அவனை அதிகாரியாக வைத்து ஆண்டவர் மனிதனை, மனுக்குலத்தை ஆண்டவர் மனிதனை உருவாக்கினார். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உருவாக்கின ஆண்டவர் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் வைத்து பராமரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்து அநேக காரியங்கள் அடுத்தடுத்து நடந்து வருகிறதை நம்ம இடத்துல வாசிக்கிறோம். இந்த இடத்துல மனுஷனை உருவாக்கின ஆண்டவர் அவனை கர்த்தருடைய அந்த கிரியின் மேல அதிகாரியாக வைக்கிறதை நாம் அநேக வேத பகுதியின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அப்போ ஆண்டவர் தம்முடைய கரத்தின் மூலமாக கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். தம்முடைய கரத்தின் மூலமாக கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி அந்த கரத்தின் கிரியை மேல ஆண்டவர் மனுஷனை அதிகாரியாக ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு முழு உலகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த முழு உலகமும் தேவனுடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறது. இந்த முழு உலகத்திலையும் இந்த பூமியில ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது யார்? மனுஷன். வெவ்வேறு ராஜ்யங்களை, வெவ்வேறு தேசங்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது தேவாதி தேவன் எல்லாவற்றையும் பரலோகத்தில் இருந்து அவர் கண்ட்ரோல் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். மனுஷனை படைத்த ஆண்டவர் அவருடைய கிரியின் மேல, கரத்தினுடைய கிரியின் மேல மனுஷனுக்கு ஆளுகையை தந்து மனுஷனை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் யோசேப்பை தெரிந்து கொண்டார். யோசேப்பை தெரிந்து கொண்ட ஆண்டவர் யோசேப்பை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எகிப்து தேசத்தை, இந்த எகிப்து தேசத்திலே கொண்டு போய் அங்கு ஆண்டவர் அதிகாரியாக உயர்த்தி வைக்கிறதை நம்ம இடத்துல வாசிக்கிறோம். அப்படியானால் ஒவ்வொரு தனி மனிதனையும் ஆண்டவர் தம்முடைய கரத்தின் கிரியின் மேல அதிகாரியாக வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். சில பேர் குடும்பத்தை நல்லா நடத்தத்தக்கதாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். சில பேரை சில காரியங்களை ஆளுகிற நிலைமையில வைத்திருக்கிறார் ஆண்டவர். சில பேரை ஆண்டவர் நல்ல நிலைமையில வைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்க நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு விதங்களிலே ஆண்டவர் தம்முடைய கிரியின் மேல ஒரு அதிகாரத்துல, ஒரு ஆளுகையில வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நான் பார்க்கும்போது, தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உடைய கரத்தின் கிரியின் மேல் அவனை அதிகாரியா வகித்து சகலத்தையும் உடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லி இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு தேவனாலே படைக்கப்பட்டதான கிரியைகளை ஆண்டவர் மனுஷனுக்கு கீழாக கொண்டு வந்து மனுஷனை ஆளத்தக்கதான ஒரு நிலைமையில ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது தேவனுடைய கிரியை. இப்படிப்பட்டதான அந்த தேவனுடைய கிரியை தேவ ஜனங்களை அறியாமல் இருக்கிறதை நாம் சில நேரங்கள் பார்க்கும் போது, இவர்கள் எப்படி சில நேரங்கள் நாம் பார்க்கும் போது அது மனதிற்கு சில நேரத்தில் நமக்கு கஷ்டமாக காணப்படும். சில நேரங்கள் ஆண்டவர் வேதத்தை படிப்பார்கள், வசனத்தை அறிந்திருப்பார்கள், ஆண்டவரை தேடுவார்கள், ஆலயத்துக்கு போவார்கள். அப்படி போனாலும் தேவனுடைய அந்த கிரியையை அறிய முடியாதபடிக்கு அநேகருடைய கண்கள் குருடாய் இருக்கிறதை நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். தேவன் சோதரம் மனுஷனுக்கு ஆளுகையை தந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். யோசேப்பை ஆண்டவர் அப்படித்தான் ஆசீர்வதித்தார். தாவீதை ஆண்டவர் அப்படித்தான் ஆசீர்வதித்தார். அதே தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் எப்படியெல்லாம் தம்முடைய கரத்தினாலே கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார், எப்படியெல்லாம் தம்முடைய கரத்தினாலே கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். இதே எபிரேயர் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் வாசிக்கும் போது, கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது, வானங்கள் அவருடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அப்போ வானங்கள் தேவனுடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறது. வானங்களை ஆண்டவர், வானாதி வானங்களை தம்முடைய கரத்தினாலே அழகாக, நேர்த்தியாக, அருமையாக அவர் படைத்து வைத்திருக்கிறார்.
அந்த வானங்கள் என்பது தேவனுடைய கரத்தின் கிரியாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இதுல நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 64 அதிகாரத்துல 8வது வசனம் வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 64:8, இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாங்கள் அனைவரும் உம்முடைய கரத்தின் கிரியல், நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய கரத்தின் கிரியையாக காணப்படுகிறோம். தேவன் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். தேவன் நம்மை அழகாக, நேர்த்தியாக, குறைவில்லாமல் உருவாக்கி வைத்திருக்கிறார், படைத்து வைத்திருக்கிறார். நாம் தேவனுடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய கரத்தின் கிரியைகளாக இருந்து தேவனை மகிமைப்படுத்துகிறதான தேவ ஜனங்களாக காணப்பட வேண்டும். நாம் தேவனுடைய கரத்தின் கிரியைகளாக இருந்து அவருடைய கரத்தின் கிரியைகளை ஆளும்படியாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய கரத்தின் கிரியைகளாகிய மற்ற காரியங்களை தேவன் நமக்கு கீழாக கொண்டு வந்து நாம் ஆளத்தக்கவர்களாக, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இதே புத்தகத்துல நாம் 60ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம், உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரத்தின் கிரியைகளுமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எதற்காக நம்மை அவருடைய கரத்தின் கிரியையாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் பார்த்தோமானால், அவர் மகிமைப்படும்படியாக, கர்த்தர் மகிமைப்படும்படியாக நம்மை ஆண்டவர் எதற்காக உருவாக்கி வைத்திருக்கிறார்? அவர் மகிமைப்படும்படியாக நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர் உயர்த்தப்படும்படியாக நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். தேவநாமம் மகிமைப்படும்படி, தேவநாமம் உயர்த்தப்படும்படியாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த இடத்துல நான் மகிமைப்படும்படியா என்னுடைய கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி மனுஷனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது நாம் பார்க்கிறோம். நாம் தேவனுடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறபடியினாலே நாம் தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்மை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அறிந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார், நம்மை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அப்ப அந்த ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக நாம் தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்காகவே ஆண்டவர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதற்காகவே ஆண்டவர் நம்மை அழகாக, நேர்த்தியாக, குறைவில்லாதவர்களாக படைத்து வைத்திருக்கிறார். அப்படி அவருக்காகவே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறதான அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். ஆகவே நாம் எப்போதும் தேவனை மகிமைப்படுத்துகிறதான தேவ ஜனங்களாக காணப்படும் போது அது தொடர்ந்து நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் நன்மைக்கும் ஏதுவாக இருக்கும். ஆகவே இப்படி நாம் தேவனுடைய கரத்தின் கிரியாக இருந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்து நாம் வேதத்துல நான் பார்க்கும் போது ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார், எப்படி கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நான் பார்த்தோமானால், சிருஷ்டிப்பிலே தேவனுடைய கிரியைகள், சிருஷ்டிப்பிலே தேவனுடைய கிரியை தேவன் ஆதியாகமத்திலே வாசிக்கும் போது அங்கு சிருஷ்டிப்பிலே தம்முடைய கிரியை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். அங்கு வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். அப்படி சிருஷ்டிப்பிலே தேவன் தம்முடைய கிரியை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு சிருஷ்டித்த ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் தம்முடைய கிரியை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த சிருஷ்டிப்பிலே தம்முடைய கிரியை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ சொல்றோம், இன்னைக்கு அந்த சிருஷ்டிப்பு என்கிறதான அந்த காரியத்துல அநேக ஜனங்கள் அது தேவனுடைய கிரியை என்பதை அறிய முடியாதபடிக்கு கண்கள் மூடப்பட்டு இருக்கிறது. நான் குறிப்பாக சொல்றோம், கிறிஸ்தவர்கள் கூட ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை நம்ப முடியாதபடிக்கு இருக்க நாம் பார்க்கிறோம். எல்லாம் அறிவியலிருந்து வந்தது சொல்றேன், எல்லாம் அணு கொள்கை அப்படி என்று சொல்லி பல விதங்களில ஆண்டவரை ஆராதிக்கிறதான, வேதத்தை படிக்கிறதான ஜனங்கள் கூட தேவனுடைய அந்த சிருஷ்டிப்பின் கிரியை நம்பாதபடிக்கு இருக்கிறார்கள். தேவன் சிருஷ்டிப்பிலே தம்முடைய கிரியை வெளிப்படுத்தின ஆண்டவர் அழகாக, நேர்த்தியாக எல்லாவற்றையும் சிருஷ்டித்து வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அவர் சிருஷ்டிப்பிலே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கும் அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து
கொள்ள வேண்டும். தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி, தம்முடைய கிரியை வெளிப்படுத்தி இன்றைக்கும் அவர் மனுக்குலத்துக்கும் மனிதனுக்கும் அந்த உலகத்துக்கும் பூமிக்கும் அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். இப்படி ஆண்டவர் சிருஷ்டிப்பிலே தம்முடைய வல்லமையை, தம்முடைய கிரியை வெளிப்படுத்துகிற தேவாதி தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்க முடியும். அடுத்து நான் விதத்துல வாசிக்கும் போது 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியை, 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியை. எபிரேயர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம், எபிரேயர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 வருஷம் நடத்தி வந்ததான அந்த காரியங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். இங்கு நான் வாசிக்கும் போது, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். 40 வருஷ காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கிரியைகளை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ 40 வருஷ காலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக விசேஷித்த விதங்களிலே அவர் கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். 40 வருஷ காலம் அவர்கள் வனாந்தரத்தில் நடக்கிறார்கள். அவர்கள் வேலை செய்யல, எந்த ஒரு காரியத்தையும் செய்யல, அவர்கள் உழைக்கல, தங்களுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் தேவாதி தேவன் 40 வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வருகிறார். அவர்களை போஷிக்கிறார், அவர்களை பராமரிக்கிறார். அவர்கள் தேவை என்னவோ அந்த ஒவ்வொரு தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கிறதை நாம் வேதத்துல வாசிக்க முடியும். அவர்களுக்கு என்ன தேவையோ அவர்களை ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்தரத்திலே நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி 40 வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் தம்முடைய கிரியை வெளிப்படுத்தினார், தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமாக அவர்களை ஒரு குறைவில்லாமல் நடத்துகிறதை நாம் வேதத்துல வாசிக்க முடியும். உன் தேவனாய கர்த்தர் உன் கையின் கிரியெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல்லி என்ன விதத்துல வாசிக்க முடியும். அப்போ இந்த 40 வருஷம் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாக போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை என்று சொல்லி நாம் புத்தகத்தில் வாசிக்க முடியும். அப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் நடத்தி வந்தார். 40 வருஷம் கர்த்தருடைய கிரியை கண்டார்கள். 40 வருஷம் கர்த்தருடைய கிரியை கண்டும் அதை மறந்து போனதான ஜனங்களாக இருந்தார்கள். நாம் அப்படிப்பட்டதான ஜனங்களாய் இராதபடிக்கு தேவனுடைய கிரியை காண்கிற ஜனங்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கிரியை காணும் போதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய சந்ததிகள் தேவனுடைய மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக வளர்க்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய கிரியை பாருங்கள், ஆண்டவர் நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக எப்படிப்பட்ட கிரியை செய்கிறார் என்று சொல்லி நம்முடைய சந்ததிகளுக்கும் தேவனுடைய கிரியை கொடுத்து வெளிப்படுத்தி அவர்களுக்கு சொல்லி தேவனுக்கு நேராய் நடத்துகிறதான தேவ ஜனங்களாக காணப்பட வேண்டும். இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, கால் வீங்கவும் இல்லை என்று சொல்லி நெகேமியா புத்தகத்துல நாம் வாசிக்க முடியும். அப்படியானால் அவர் ஒன்றும் குறைவிடாதபடிக்கு 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினதான தேவன் நம்மையும் நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். எத்தனை வருஷமானாலும், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எத்தனை காலங்கள் ஆனாலும் ஆண்டவர் நம்மையும் நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் உதவி செய்வதற்கு கிருபை நிறைந்த ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே சோதரன் காலங்களை கடந்து கிரியை செய்கிற ஆண்டவர் சோதரன் நமக்கும் அவர் கிரியை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதே, என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறதே, எனக்கு சரியான வேலை இல்லையே, எனக்கு சரியான ஆசீர்வாதம் இல்லையே, எனக்கு நல்ல ஒரு வீடு இல்லையே, நான் நல்ல ஒரு நிலைமையில் இல்லையே என்று சொல்லி நாம் பல விதங்களிலே யோசிக்கலாம், பல விதங்களிலே நாம் சிந்திக்கலாம், பலவிதமான காரியங்கள் நாம் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கலாம், சிந்தனையாக இருக்கலாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமாக நடத்தின ஆண்டவர் தேவனுடைய கிரியை இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷமாக கண்டார்கள். அதே தேவன் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். நமக்காகவும் ஆண்டவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து நாம் தேவனை தேடுவோம், ஆராதிப்போம், தொடர்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறதான தேவ ஜனங்களாக காணப்படும். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நாம் சார்ந்து இருப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கிரியை செய்த ஆண்டவர் நமக்காகவும் கிரியை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை
வனாந்தரத்தில் 40 வருஷம் நடத்தின ஆண்டவர் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கிரியை 40 வருஷமாய் காணும்படியாய் அவர்களுக்காக ஆண்டவர் இறங்கி கிரியை செய்தார். நமக்காகவும் அவர் கிரியை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் கூட நாம் தொடர்ந்து கேட்டதான அந்த வசனங்களுக்கு நாம் ஒப்பு கொடுத்து நாம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ண போறோம். ஆண்டவர் அபூர்வமான கிரியை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை தம்முடைய கிரியை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய கரத்தின் மூலமாக கிரியை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். சிருஷ்டிப்பிலே தம்முடைய கிரியை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் 40 வருஷமாக தம்முடைய கிரியை வெளிப்படுத்தினார். அதே தேவன் இன்றைக்கும் மாறாதவர். தம்முடைய கிரியை நமக்காக வெளிப்படுத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணலாம். பரலோக பிதாவே, அப்பா துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய கிரியை சத்தியமாய் காணப்படுகிறது. ஆண்டவரே உம்முடைய கரத்தின் கிரியை சத்தியமாய் காணப்படுகிறது. ஆண்டவரே உம்முடைய அபூர்வமான கிரியை சத்தியமாய் காணப்படுகிறது. ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷமாய் நடத்தினதான அந்த கிரியை சத்தியமாய் காணப்படுகிறது. ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே தனிமனித வாழ்க்கையில உம்முடைய கிரியை சத்தியமாய் காணப்படுகிறது. தகப்பனே, அந்த உம்முடைய சத்தியமான கிரியின் மூலமாக தேவன் இந்த நாளிலே ஜெபத்துக்கு வந்த எல்லா தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, சத்தியமான அந்த கிரியின் மூலமாக எல்லா தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம். மேன்மையுடைய கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்க, தயவு பாராட்டுங்க, கிருபை பாராட்டும்படியாய் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகப்பனே கதாவே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க, ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.